பாட்டி வந்து இப்படி ஜன்னல்லையே தான் இருந்தாங்க, வெளியே வர மாட்டாங்க. ஜன்னலில் தென்பட்டால் பாட்டி, வாசல் வரை வந்தாள் அம்மா. அம்மாவுடைய சுதந்திரம் வாசல் வரைக்கும். வாசல் வரை வந்தாள் அம்மா. இன்று மகள் இரவு வேலை முடித்து நள்ளிரவு வீடு திரும்புகிறாள். அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது இருள். பெண் குழந்தை வீட்டை விட்டு போவது ஐஸ்வர்யம் போவது போல. ஆனால் அவங்களா மனசார ஒரு பொருளை கொடுத்து விட்டு போனார்கள் என்றால் அந்த வீடு தன் பிள்ளை நேசிக்கிற ஒரு ஆடு இப்படி போய்விடக்கூடாது வேண்டுதலுக்காக என்று அந்த தாய் செய்த செயல். அம்பாளுடைய சிலை அப்படியே கீழே சாஞ்சிச்சுல, அப்போ கையில் இருந்த வளையல் கீழே விழுந்துருச்சு. நான் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நல்ல வேலை நம்ம எந்த குறையும் இல்லாமல் தப்பிச்சோன்னு வளையலை கொடுக்குறான். இப்போ இவங்க எல்லாரும் இவனை அப்படியே பார்க்குறாங்க, குறை விழுந்துருச்சுல. அம்பாள் கையில் இருந்து வைர வளையல் கீழே விழுந்துருச்சு. நான் ஒரு வாக்கியம் ஒன்று படித்தேன், ரொம்ப 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 பிடிச்சிருந்தது எனக்கு. எழுத்திடம் எனக்கு பிடித்த ஒன்று, அது எப்போதும் என் கண்களை பார்த்தே பேசும். எழுத்திடம் எனக்கு பிடித்த ஒன்று, அது எப்போதும் என் கண்களை பார்த்தே பேசும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் புஸ்தகம் படிக்கும்போது மட்டும் கண்களை பார்த்து தான் வாசிக்க முடியும். அந்த எழுத்து உங்கள் கண்களால் தான் உள்ளே போகும். மற்ற எல்லாத்தையுமே பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு வேலை பார்க்கலாம், சினிமா கூட படம் ஓடிக்கிட்டே இருந்தால் நீங்கள் காதுகளால் மட்டும் கேட்கலாம். ஆனால் எழுத்தை வாசிக்கும் போது கண்களால் மட்டும்தான் வாசிக்க முடியும். எழுத்து கண்களை பார்த்து மட்டும்தான் பேசும். யார் கண்களை பார்த்து பேசுவாங்க? உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள், கண்ணியமானவர்கள் தான் கண்களை பார்த்து பேசுவார்கள். அப்படி என்றால் புத்தகம் உண்மையானது, ஒழுக்கமானது, கண்ணியமானது, நேர்மையானது. இப்படிப்பட்ட ஒன்றை வாசிக்காமல் இருக்கலாமா? சிலந்தி வலைக்கு உள்ள அதை தேடுற மாதிரி வைக்கக்கூடாது, அக்கா கவிதை சொன்ன மாதிரி. அதனால் புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் கண்களை பார்த்து வாசியுங்கள். ஏன்னா இன்னைக்கு மனிதர்களே கண்களை பார்த்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. முன்னாடியெல்லாம் கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசுன்னு ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கவிஞனே எழுதினான், கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசு என்கிறாய், உன் கண்களை பார்த்த பிறகு எப்படி பேசுவது? எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. ஆனால் இன்னைக்கு கண்களை பார்த்து பேசுகிற அந்த குணம் குறைஞ்சிருச்சு. ஒன்று மொபைலை பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க, சில பேர் வானத்தை பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க, நம்ம என்ன மேலேயா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் தரையை பார்த்துட்டே பேசுகிறாங்க, சில பேர் நம்ம முன்னாடி தான் நிற்போம், அங்கிட்டு பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. நம்மகிட்ட பேசுகிறாங்களா பின்னாடி இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறாங்களானே ஒரு டவுட் வரும். சில பேர் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. கண்களை நேர்கொண்டு பார்க்கிற பேச்சு என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது தான் புத்தகம் என்பதை நாம் வாழ்நாளில் மறந்து விடவே கூடாது. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என்ன அப்படின்னா, நாளை கழிச்சு மார்ச் 8 இன்னைக்கு வந்து இந்த மேடையில் 2 பெண்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம மாவட்ட ஆட்சியாளரே ஒரு அற்புதமான பெண்மணி தான். அதனால் பெண்கள் சார்ந்த சில விஷயங்கள் பேசலாம், பெண் எழுத்து சார்ந்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதில் முதலாவதாக நாங்கள் வந்து உட்காந்த உடனே ஒரு பெரிய புஸ்தகம் ஒன்று, ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்று எங்களுக்கு கிடச்சிது. பெரிய புக்கு நீங்கள் பரிசாக கொடுத்தது. இந்த குட்டி புக்கு வந்து இங்கே உள்ள பிள்ளைங்க கொடுத்தாங்க. இங்கே உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க 2 பேர் சேர்ந்து அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்க கிட்டெல்லாம் நீ ஒரு கதை சொல்லு, நீ ஒரு கதை சொல்லுன்னு கேட்டு வாங்கி அதை வந்து அவங்க புத்தகமாக போட்டிருக்கிறாங்க. 3 பூனைகளின் நிறங்கள். தொகுத்தவங்க வந்து சுப்ரதா, சாதனா, பாரதின்னு 2 பிள்ளைங்க. அது திறந்த உடனே ஒரு கதை, நிலா அப்படின்னு ஒரு கதை. இப்போ 2-3 நாளாக நிலா வந்து பளிச்சுனே இருக்குது. 4-5 நாளாக பௌர்ணமி முடிஞ்ச பிறகும் அப்படியே அதே ஒளியோடு இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டால், இப்போ தான் அந்த கரகணம் முடிஞ்சது, அதனால அது அப்படியே தான் இருக்குதுன்னு ஒருத்தர் வேற காரணம் சொன்னார். நிலா அப்படின்னு ஒரு பாப்பா 7ஆம் வகுப்பு படிக்கிற அனுஷ்கா ஒரு கதை எழுதியிருக்காங்க. குழந்தைகள் எழுதின கதை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாள் நிலா பார்த்தேன், அன்றுதான் நிலவையே அழகாக பார்த்தேன். வீட்டுக்கு சென்றேன். அன்று அம்மா அப்பா சண்டை போட்டு கொண்டார்கள். உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து திரும்ப நிலாவை பார்த்தேன். நிலவை பார்த்துவிட்டு வீட்டுக்குள் சென்றால் அப்பா அம்மா சண்டையை நிறுத்திவிட்டு சகஜமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அன்று முதல் இன்று வரை அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு கொண்டால் நான் நிலவை பார்க்க சென்று விடுவேன். அவ்வளோதான். குழந்தைகளுடைய சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு இயற்கையை நீங்கள் நேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு இயல்பாக மாறி விடுகிறது என்பதை போற போக்கில் சாதாரணமாக ஒரு 7ஆம் வகுப்பு பிள்ளை இந்த பெரம்பலூர் மண்ணில் பதிவு செய்திருக்கிறது என்றால் இந்த ஊர் எவ்வளவு சிறந்த ஊர், ஏன்னா ஊவேசா படித்த ஊர். அப்போ இந்த சிந்தனை இங்கே வரத்தானே செய்யும். மார்ச் 8 மகளிர் தினத்தை பற்றி தான் நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் அப்படின்னு. பொதுவாக வந்து ஒரு காலத்தில் மார்ச் 8 மட்டும்தான் மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே
இந்த வாரம் முழுக்க கொண்டாடுவோம்ப்பா அப்படின்னு கொண்டாடினாங்க. இப்போ மார்ச் மாதம் முழுக்கவே மகளிர் மாதம் அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் போச்சுன்னா வருஷம் முழுக்கவே இனிமேல் மகளிர்களுக்கான வருஷம்தான் அப்படின்னு மாறப்போகுது. நான் ஒரு லாஸ்ட் 2 வருஷமாக மார்ச் 8க்கு என்னுடைய முகநூல்லையும் வாட்ஸ்அப்லேயும் இப்படி ஒரு பதிவு போடுவேன். பெண்ணே எட்டாத உயரத்தையும் எட்டு, உனக்காகத்தான் மார்ச் 8. பெண்கள் ஆனால் எட்டாத உயரத்தை எட்டிட்டாங்களா? பெண்கள் இன்னைக்கு சரிசமமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறத ஒரு 2 கவிதை ஒரு ஆண் கவிஞர் எழுதுனது. ஏன் இப்படி ஆண் பெண்ணு பிரித்து பார்க்குறோம்னா ஒவ்வொருத்தங்களுடைய பார்வையிலையும் ஒவ்வொரு விதமான சூழல் இருக்கிறது. அரண் அப்படின்னு ஒரு கவிஞர் பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி ஒரு குட்டி கவிதை எழுதியிருக்கிறார். சன்னலில் தென்பட்டால் பாட்டி அப்படி ஜன்னல்லையே தான் இருந்தாங்க, வெளியே வர மாட்டாங்க. ஜன்னலில் தென்பட்டால் பாட்டி, வாசல் வரை வந்தாள் அம்மா. அம்மாவுடைய சுதந்திரம் வாசல் வரை வந்தாள் அம்மா. இன்று மகள் இரவு வேலை முடித்து நள்ளிரவு வீடு திரும்புகிறாள், அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது இருள். இது அரண் அப்படிங்கிறவுடைய பார்வையில் பெண்கள் எவ்வளோ முன்னேறிட்டோம். பாட்டி ஜன்னலை விட்டே வரல, அம்மா வீட்டு வாசலை தாண்டி வரல. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க ஐடி கம்பெனிலையும் பெரிய பெரிய நிறுவனத்துலையும் வேலை பார்த்து நடுராத்திரி வர்றாங்க. ஆனால் இருள் பிரகாசம் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க வாழ்க்கை அந்தளவுக்கு முன்னேறிடுச்சு அப்படின்னு. அதே ஒரு பெண் கவிஞர் எழுதுகிறாங்க, பாலபாரதி அப்படின்னு ஒருத்தங்க எழுதுகிறாங்க. வேலு நாச்சியாராய் குதிரை மீது வலம் வந்தேன், ராணி மங்கம்மாவாய் வாளை சுழற்றினேன், ஜான்சி ராணியாய் எதிரிகளை பந்தாடினேன், குக்கர் சத்தம் கேட்டேன், சமையல் அறைக்குள் ஓடினேன். இதுதான் பெண்களுடைய உண்மையான நிலை. என்னதான் நம்ம மேடையில் ஆ ஊ அப்படின்னு சவுண்டு விட்டாலும் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் கடைசி நம்மளுடைய வேலை குக்கர் சத்தம் கேட்டால் நம்ம தான் ஓட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அழகாக பதிவு செய்திருந்தார்கள். இதே நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. பெண்களுடைய வெற்றி, பெண்களுடைய சாதனை அப்படிங்கிறது பெரிதாக பேசப்படவே இல்லை. எல்லாருமே பாருங்களேன், ஆண் எழுத்தாளர்களை பற்றி, ஆண் வெற்றியாளர்களை பற்றியே தான் பேசுகிறாங்க. இப்போ பெண்களுக்குன்னு ஒரு வரலாறே இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு சுவடே இல்லையா அப்படின்னா அது பெரும்பாலும் பேசப்படுவதே இல்லை. அது எப்போ பேசப்படும்? ஒரு பெண் ஜெயிச்சு நின்று இன்னொரு பெண்ணை பற்றி என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் பெண்களின் சாதனையும் பெண்களின் வெற்றியும் இந்த உலகத்தின் செவிகளுக்கு உரக்க கேட்கும். ஏன்னா 1915 தான் தமிழின் முதல் சிறுகதையை வாவேசு ஐயர் குளத்தங்கரை அரசமரம்னு முதல் சிறுகதை எழுதுனான்னு ஒரு பதிவு இருக்கு. ஆனால் அதே காலகட்டத்தில் தான் விவேக போதினி அப்படின்ற ஒரு இதழில் சங்கல்பமும் சம்பவமும் ஒரு சிறுகதையை அம்மணி அம்மாள்ன்ற ஒரு பெண் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வரலாறு என்ன, முதல் சிறுகதை எழுதினவர் வாவேசு ஐயர் அப்படிங்கிறது தான். ஆனால் அதே காலகட்டத்தில் அம்மணி அம்மாள் இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. இந்த கதையும் பெண்களுடைய நிலையும் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் சரிசமமாக தான் இருக்கும். அந்த கதைக்கு பேர் சங்கல்பமும் சம்பவமும். சங்கல்பம்னா உறுதி எடுக்கிறது, இல்லை ஒரு லட்சியத்தோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். சம்பவம்னா உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம்னு சொல்லுவாங்களே, அதுதான் அப்படி கடந்து போகிறது. அவங்க அந்த கதை எழுதுகிறாங்க. ஒரு கடற்கரையோர சவுக்கு தோப்பு, நிறையா சவுக்கு மரமாக இருக்குது, நூற்றுக்கணக்கான சவுக்கு மரம் இருக்குது. திடீர்னு ஒரு குரூப்பு வருவாங்க, பெரிய கப்பலில் நல்ல முதிர்ந்த மரங்களை எல்லாம் குறி வச்சுட்டு போயிடுவாங்க, சுண்ணாம்பில் குறி வச்சுட்டு போயிடுவாங்க. மத்தியானத்துக்கு மேலே விறகு வெட்ட வர்றவங்களாம் அந்த குறியிட்ட மரங்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொண்டு போவாங்க. இந்த பாய்மர படகு செய்கிறதுக்கு, மேஜை செய்கிறதுக்கு, இப்படி ஒன்றுக்கும் அதை எடுத்துகிட்டு போவாங்க. எல்லா மரமுமே இந்த தோப்பை விட்டு போனால் போதும் அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தது. எவ்வளோ நாள் தான் இந்த இடத்துல இருக்குது, மேசையானா என்ன, நாற்காலியானா என்ன, கதவாக இருந்தால் என்ன, இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் போதும்னு எல்லா மரமும் நினச்சிது. ஒரே ஒரு மரம் மட்டும் ஒரு லட்சியத்தோடு இருந்தது. சும்மா சாதாரண மேஜை கதவு இப்படிலாம் நம்ம போகக்கூடாது, ஏதாவது ஒரு வித்தியாசமாக இந்த உலகத்தில் அழியாத ஒரு இடத்த நம்ம பிடிக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதுக்காகத்தான் நம்ம அழிக்கப்படணும்னு அது மனசுக்குள்ளே ஒரு உறுதியாக இருந்தது. அதனால் அது மேலே யார் அந்த சுண்ணாம்பு குறி போட்டாலும் அதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒரு அணிலும் ஒரு குருவியும். அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுறது அழிச்சிருங்க அப்படின்னு. உடனே அவங்க வாளாலையும் சிறகாலையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மரம் தப்பிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு தடவை ஒரு குரூப்பு வர்றாங்க, இந்த மரத்தை எல்லாம் வெட்டுவோன்னு குறியிட்டுட்டு போகிறாங்க. அவங்க பேசும்போது சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மரமெல்லாம் பேப்பர் தயாரிக்கிறதுக்காக வெட்டுறோம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் இந்த மரம் கேட்குது, அந்த அணிலையும் குருவியும் கேட்டு, பேப்பர்னா என்னது, ஏதோ பேப்பர் தயாரிக்கிறதுன்னு புதுசாக சொல்கிறாங்களே. உடனே அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, பேப்பருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அந்த மனுஷன் உண்மையிலே ரொம்ப மோசமானவன், ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல பழக்கம் இந்த எழுத்து தான்.
புத்தகம் தான், பேப்பர் தான். அவன் நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல சிந்தனைகளை, பெரிய சரித்திரங்களை, வரலாறுகளை, காவியங்களை, காப்பியங்களை எல்லாம் இந்த புத்தகத்தில் அவன் பதிப்பிச்சு வச்சிருக்கிறான். ஏன் சமய நூல்களாக இருக்கிற பைபிள், குரான், பகவத்கீதை கூட புத்தகமாக தான் இருக்குது. அதான் அவன் தெய்வமாக கும்பிடுறான். அதுக்கு தான் இந்த மரத்தை வெட்டுறாங்க. உடனே இந்த மரத்துக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம அழிக்கப்பட்ட பேப்பராக தான் போகணும், ஒரு பெரிய காவியமாக தான் நம்ம போகணுன்ட்டு இந்த குறியை அழிக்க வேண்டாம், நான் போகிறேன் அப்படின்னு மனசார ஒத்துக்கிருச்சு. இப்போ இந்த மரத்தை வெட்டுறாங்க, சின்ன சின்னதாக துண்டு துண்டாக வெட்டுறாங்க, அரைக்கிறாங்க, கூழாக்குறாங்க, பேப்பர் ஆக்குறாங்க. அது எல்லா வழியும் தாங்கிக்கிருச்சு. ஏன்? நம்ம வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக இருக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியத்துக்காகத்தான் நம்ம அழிக்கப்படுறோம் அப்படின்னு நம்ம சங்கல்பம் எடுத்துருக்குறோம்ல. எல்லா வழியும், கஷ்டத்தையும், துயரத்தையும் அது தாங்கிக்கிடுச்சு. அப்புறம் அது மேலே அப்படியே பிரிண்டிங் அப்படியே படுது. ஒவ்வொரு எழுத்தாக பதியப்படும் போது அப்பா நமக்கு இனிமே அழிவே கிடையாது, நம்ம ஒரு காவியம் ஆயிட்டோம், நம்ம ஒரு கவிதை ஆயிட்டோம், நம்ம ஒரு புத்தகம் ஆயிட்டோம் சந்தோஷப்படுது. எல்லாம் அடிச்சு முடிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் அது காப்பியமாகவோ நாவலாகவோ அடிக்கப்படவில்லை, நாளிதழாக அடிக்கப்படும். நியூஸ் பேப்பருக்கு அந்த பேப்பரு போகுது. அடித்த உடனே ஒருத்தர் அதை படித்து கசக்கி தூக்கி எறிகிறார் 5 நிமிஷத்தில். அதை ஒருத்தர் எடுத்து வடை வச்சு சாப்பிட்றார். சாப்பிட்டு முடித்த உடனே இப்படி கையை தொடச்சி குப்பையில் போட்டுறார். அது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு தன்னை பாதுகாத்து ஒரு மிகப்பெரிய காவியமாக நம்ம மாறுவோம்னு சங்கல்பம் எடுத்தது. ஆனால் அது வாழ்க்கை என்ன ஆகி போச்சு? ஒரு சாதாரண சம்பவமாக காணாமல் போய்விட்டது. அந்த கதையை அம்மணி அம்மாள் இப்படி முடிப்பார்கள்: ஒரு மரத்தின் ஆகச்சிறந்த உன்னதமான கனவு இப்படியாக முடிந்து போனது. கைத்தட்டலாம், தப்பு கிடையாது. இது மரத்தின் கனவு மட்டும்தானா? இது மரத்தின் சங்கல்பம் மட்டும்தானா? நிறைய பெண்களுடைய கனவுகள், இலக்குகள், லட்சியங்கள் எல்லாமே இவ்வளவோ அவங்க மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனால் பொசுக்குன்னு ஒன்றும் இல்லாமல் காணாமல் போகிறது என்பதை 1913 ஒரு பெண் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் இதை எத்தனை பேர் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம்? நிறைய இன்னைக்கு முகநூலை திறந்தாலே அவ்வளவு பெண்கள் இன்னைக்கு எழுத வந்திருக்கிறாங்க. என்னுடைய முகநூல் பக்கத்தில் நண்பர்களாக இருக்கிற ஒரு 2 பேர் எழுதின கவிதையை சொல்கிறேன். 2 பெண்கள் எழுதுனது. குடந்தை அனிதா அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க மடியில் ஒரு வண்ணத்து பூச்சி உட்காருது, ஒரு பட்டாம்பூச்சி உட்காருது. இப்போ நம்ம மடியில் ஒரு பட்டாம்பூச்சி உட்காந்தா என்ன செய்வோம்? நம்ம ரசனை உள்ளவங்களா இருந்தால் அதை அப்படியே அமைதியாக அது களைஞ்சு போயிடாமல் பார்த்துட்ருப்போம். செல்ஃபி எடுக்கிறவங்கன்னா அப்படியே அதை எடுத்து பட்டாம்பூச்சி என் மடியில் உட்கார்ந்த ஒரு அழகிய தருணம் அப்படின்னு எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவோம். சில பேர் கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுற ஆளுங்க அச்சோ பட்டாம்பூச்சி அப்படின்னு பதறி அதையும் பயங்காட்டி விடுவோம். ஆனால் இந்த குடந்தை அனிதா எழுதுறாங்க: மடியில் வந்தமர்ந்த பட்டாம்பூச்சி என்ன நினைத்ததோ நான் உன்னை நினைத்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. மடியில் வந்தமர்ந்த பட்டாம்பூச்சி என்ன நினைத்ததோ நான் உன்னை நினைத்தேன். ஒரு இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு சம்பவத்தில் தன்னுடைய அன்பை அவர்கள் அழகாக பதிவு செய்கிறார்கள். இன்னொருத்தங்க கோ லீலா அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க ஒரு நீர்வளத்துறையில் அரசாங்க அதிகாரியாக இருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் சம்மந்தமாக நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஆழியார்லேருந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைடு ஏதோ ஹைவேஸில் போகிறாங்க. 8 வழி சாலையில் அவங்க ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்து வாகனம் ஒரு பறவையை அடிச்சிருது. அடித்து அந்த பறவை அப்படியே பறந்து போய் கீழே விழுது. அதை பார்த்துட்டு அவங்க ஒரு கவிதை, ஒரு ஹைக்கூ எழுதுறாங்க. 3 வரியில் எழுதுறாங்க: வாகனம் மோதிய பின்னும் பறந்து கடந்தது பறவையின் நிழல். அந்த பறவை இறந்துருச்சு, ஆனால் அது இறக்குறதுக்கு முன்னாடி அந்த நிழல் அந்த இடத்த கடந்து போயிடுது. இப்போ நம்மளால் சாதிக்க முடியாட்டி கூட தன்னுடைய நிழலால் அந்த பறவை எதையோ சாதித்தது. அப்புறம் இன்னொரு கவிதையில் பதிவு செய்கிறாங்க: ஒரு பறவை, இவங்க ரொம்ப தூரம் போகிறாங்க, அந்த பறவையும் வந்துக்கிட்டே இருக்கு, ஒரு சின்ன பறவை. இதையே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டே அவங்களும் போயிட்டே இருக்கிறாங்க. தூரத்தில் போய் ஒரு மரத்தில் போய் இது உட்காரு. அவங்க எழுதுறாங்க: தூரத்து மரம் நோக்கி கடக்கிறது 8 வழி சாலையை சின்னஞ்சிறு பறவை. ஏன் அவ்வளோ தூரம் பறந்ததுன்னா எங்கேயுமே மரம் இல்லை. இப்போ நீங்களே ஒரு லாங் டிரைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிழலுக்காக நிற்கலாம், கொஞ்சம் நேரம் ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தோம்னா சாப்பிட்லான்னு நீங்கள் மரத்தை தேடினீங்கன்னா எங்கேயுமே மரம் இல்லை, ஒரு கடை இல்லை, நிறைய இடங்களில் மனிதர்களே இல்லை. ஒரு தார் பாலைவனத்தில் போகிற மாதிரி தான் நம்ம பயணம் இருக்கிறது. இப்போ எதை அந்த சிந்தனையை, அந்த இயற்கை மீதான ஒரு உயிரினத்தின் மீதான கரிசனத்தை இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள் இவ்வளவு அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழினுடைய மிகப்பெரிய சிறப்பே என்ன தெரியுமா? இந்த உலகம் மனிதனுக்கானது என்று அவங்க நினைச்சதே கிடையாது. இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் ஆனது என்கின்ற உயர்ந்த சிந்தனை தான் நம்ம தமிழ் பரப்பின் மிகப்பெரிய சிறப்பு. இது இன்னைக்கு நேரத்தில் அந்த காலத்திலேயே இருக்குது. அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில்
ஒரு புலவர் இருக்கிறார், அவர் எழுதுறார். இப்போ நீங்கள் பொதுவாக பாருங்களேன், நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எல்லாருமே ஓரளவு நடுத்தர வயசு கடந்தவங்க தான், இல்லை அந்த வயசில் இருப்பீங்க. நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போது இந்த வாழ்த்து அட்டையெல்லாம் கொடுப்போம், பொங்கல் தீபாவளி வரும்போது, இல்லைனா ஸ்கூல் பிரிஞ்சு போகும்போது. அப்போ என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு வாழ்த்து அட்டை கொடுத்தா. இந்த கவிதை எல்லாருக்குமே தெரியுது, யார் எழுதுனானே தெரில. அவள் எனக்கு எழுதியிருக்கிறார், நான் உன்மேல் வைத்த பாசம் கடலை விட பெரியதானது, வானத்தை விட உயரமானது, உலகத்தை விட உருண்டையானது. இப்படிலாம் எழுதி கொடுத்துருந்தேன். நீங்களும் இதே மாதிரி எழுதி கொடுத்துருப்பீங்க. எனக்கு என்னென்னா, 2 சின்ன ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பை அவங்க எவ்வளோ பெருசாக்குறாங்க பாருங்கள். வானத்தை விட பெருசு, இது கடலை விட ஆழம், உலகத்தை விட மிக பெரியதுன்னு இந்த சிந்தனை இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு யோசித்து பார்த்தா, சங்க இலக்கியத்தில் ஐயூர் முடவனார் அப்படின்னு ஒரு புலவர் இருக்கிறார். ஐயூர் முடவனார், அவர் ஊர் பேர் ஐயூர். முடவனார் அப்படின்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவருடைய கவிதை எவ்வளவு உயரமாக இருக்கிறது பாருங்கள். அவருக்கு உதவி செய்கிற மன்னர்களை தானே அப்போ புகழ்ந்து பாடுவாங்க. மன்னன் மாறன் வழுதி அப்படிங்கிறவரை இவரை பாராட்டி எழுதுறாரு. அவருடைய வீரத்தை பாட போறார். நீர்மிகின் சிறையும் இல்லை, தீமிகின் மண்ணுயிர் நிழலும் இல்லை அப்படின்னு தொடங்குற ஒரு பாடல். அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீர் வெள்ளமாகி வந்துருச்சுன்னா அதை தாங்கக்கூடிய அரண் இந்த உலகத்திலே இல்லை. தீ அதே மாதிரி காட்டு தீயா மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மனுஷனுக்கு நிழலே இல்லை. காற்று புயலாக மாறிடுச்சுன்னா அதை எதிர்த்து நிற்கிற வலிமை யாருக்கும் இல்லை. அதே போல வழுதியை வெல்பவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை அப்படின்னு எழுதிட்டார். ஒரு மன்னனுடைய வீரத்தை சொல்ல வரும்போது இயற்கையை கொண்டு வந்து இணைத்து பாடுகிற அந்த சிந்தனை இருக்கிறது இல்லையா, இது சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சி. இன்னைக்கு நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல, உன்னை இந்த உலகத்தை விட நான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்னா, இது நம்ம சொல்கிறது இல்லை, நம்மளுடைய ஜீன்லேயே இருக்குது. நம்முடைய உயிர் அணுக்கள்லேயே இயற்கையை நேசிக்கிற, எதையுமே உலகளாவிய சிந்தனையோடு பார்க்கிற ஒரு குணம் நம் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கீழடியில் அகழ்வாய்வு பண்ணும்போது நிறைய பொருள் எடுத்தாங்க. அதில் ஒன்று வந்து நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, பழைய மண் பானையெல்லாம் எடுத்தாங்க. அதில் வந்து பெண்கள் வந்து பேர் எழுதியிருந்தாங்க. ஆதினி அப்படின்னு ஒரு பொண்ணு பேர் எழுதியிருந்தா, கோதை அப்படின்னு ஒரு அம்மா பேர் எழுதியிருந்தாங்க. இது எப்போ உள்ளது? 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போன உடனே உங்கள் வீட்டில் உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்து பாருங்கள், யார் பேர் இருக்கும்? ஒன்று மாமியார் பேர் இருக்கும், இல்லைன்னா நம்ம அம்மா பேர் இருக்கும், இல்லைன்னா நம்ம பேர் இருக்கும். ஆண்கள் பேர் என்றைக்குமே பாத்திரத்தில் இருக்காது, பெண்கள் பேர் தான் இருக்கும். இது இன்னைக்கு நேற்று வந்த பழக்கம் இல்லை, 2500 வருஷமா இது என்னுடைய பொருள் என்று பாதுகாக்கிற குணம் தமிழச்சிகளுக்கு இருக்குது. அன்னைக்கு அந்த பிள்ளை கோதை அப்படின்னு எழுதி வச்சிருக்கு மண்பானையில், ஆதினின்னு ஒருத்தி எழுதி வச்சிருக்கா. இப்போ நம்மளும் ரேவதி, கவிதா, ஜான்சி அப்படின்னு அவங்க ஒரு ஸ்பூனில் கூட எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா இது எங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வந்தது, இது எங்கள் பொருள் அப்படின்னு சொல்லி அந்த உரிமை கொண்டாடுகிற ஒரு குணம் எவ்வளவு காலமாக இருக்கிறது. இனிமேல் யாராவது கேலி பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், இது 2500 வருஷத்து குணம், இது மாற்றவே முடியாது அப்படின்னு நீங்கள் ரொம்ப தைரியமாக சொல்லலாம். இது தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 2 சின்ன கதை படித்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த ஒரு கதை. இந்த இயற்கையோடு சேர்ந்து வர்றதுனால அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆட்டுக்கிடாவும் கருப்பசாமியும் அப்படின்னு ஒரு கதை. பழனியம்மாள்னு ஒரு சின்ன பாப்பா இருக்கிறா. அவங்க வீட்டு வந்து ஆட்டுக்கிடை போன்ற ஒரு குடும்பம். அப்பப்போ ஆடுகளையும் அவங்க விலைக்கு விற்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு குட்டி ஆடு கருப்பாக இருக்கும், அழகான ஒரு கருப்பில் இருக்கும். இந்த பாப்பா அதை கருப்பி அப்படின்னு கூப்பிட்டு வளர்க்கும். எப்போ பார்த்தாலும் எங்கே படிச்சுட்டு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து அதை கொஞ்சிக்கிட்டே இருப்பான் அந்த குட்டி ஆடை. அந்த ஆடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குது. ஒரு நாள் திடீர்னு யாரோ 2-3 பேர் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. என்னப்பா என்ன அப்படின்னோடனே, இல்லை அவங்க கருப்பசாமிக்கு குலதெய்வம் வேண்டி இருக்கிறாங்க, அந்த கோயிலுக்கு நேர்ந்துக்கிறதுக்கு ஒரு கிடா வேணுமா வெட்டுறதுக்கு. சரி, அதுக்கு முழுசாக கருப்பாக இருக்கிற எந்த குறைவும் இல்லாத ஒரு ஆடு தான் வேணுமா. இவங்க எந்த ஆடு பார்த்தாலும் ஏதாவது வெள்ளையில் புள்ளி இருக்குது, இல்லைன்னா ஏதாவது சின்ன குறை இருக்குது, நம்மகிட்ட இருக்கிற இந்த கருப்பு இருக்குது பார்த்தியா, இதுதான் சரியான ஆடுன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பிள்ளைக்கு தாங்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்கிறா. 2 நாள் 3 நாள் ஆகுது, அவளுக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், இதை விற்க வேண்டான்னு சொல்லுமா, எத்தனை ஆடு இருக்குது, இதை விட்டுற சொல்லு, அதெல்லாம் அவங்க அப்பன்ட்ட சொல்ல முடியாதுடி, விட்றி அப்படின்றுச்சு. அந்த ஆடு விற்கப்படுகிற நாளுக்கு முந்தின நாள் திடீர்னு ஆட்டுக்கடையில் ஏதோ சத்தம் சலசலன்னு கேட்குறது. ஓடி போய் பார்க்குறாங்க, ஒரு நரி ஓடி வந்து ஆடுகளை திங்க வருது. உடனே இவங்க அடித்து பிடிச்சி நரியை விரட்டி விட்டுட்டு எண்ணி பார்க்குறாங்க, எல்லா ஆடுகளும் கரெக்டாக இருக்குது. நல்ல வெள்ளடா காப்பாற்றிட்டோன்னு தூங்கிடுறாங்க.
மறுநாள் அந்த ஆட்டை வாங்குறதுக்கு முழு பணத்தையும் கொண்டு வர்றாங்க அந்த சாமி கும்பிடுறவங்க. வந்து பணத்தை கொடுத்துட்டு ஆடை தூக்கி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை ஏங்கி அழுதுகிட்டே இருக்குது. இந்த ஆடை வாங்கி பார்த்த உடனே அவங்க அதிர்ந்து போகிறாங்க. என்னங்க, ஒச்சம் இல்லாத குறை இல்லாத ஆடை தாங்க எங்கள் சாமிக்கு படைக்கணும். ஏங்க என்னாச்சு? இந்த காதில் பாருங்களேன், ஏதோ ரத்தம் உறைஞ்ச மாதிரி இருக்குது. வாங்கி பார்க்குறாங்க, அது காதில் ஏதோ அறுபட்ட மாதிரி கடிப்பட்ட மாதிரி இருக்குது. ஐயோ, நேற்று நரி வந்துச்சுல, அது இதை கடிச்சு வச்சுட்டு போயிடுச்சு போல, மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு இந்த ஆடு வேண்டான்னு கொடுத்துட்டு காசை திரும்ப வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பிள்ளை நிம்மதியாக வந்து உட்கார்றா. அம்மா லேசாக சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. ஏன்னா அந்த நரி வந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு விடியறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சின்ன கத்தியை வச்சு அந்த ஆட்டோடைய காதில் லேசாக கீறியிருக்காங்க. தன் பிள்ளை நேசிக்கிற ஒரு ஆடு இப்படி போய்விடக்கூடாது வேண்டுதலுக்காக என்று அந்த தாய் செய்த செயல். இந்த குழந்தை நினச்சிக்கிறது அந்த கருப்பசாமியே நரியா வந்து இந்த ஆடை காப்பாத்திருச்சு அப்படின்னு அந்த குழந்தை நினைத்து கொள்கிறது. இப்போ இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, நம்ம கூடவே வாழுகிற எல்லா உயிர்களுக்கும் ஆனது என்பதை இந்த அழகான கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரம் ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா மரத்துக்காக கிடையாது. ஏன் மரங்களை நம்முடைய தமிழர்கள் இவ்வளவு நேசித்தார்கள் என்றால், அந்த அம்பலப்புலிங்கிற ஒரு மரம் பாருங்க, நடராஜரை எத்தனை மாசமாக காப்பாற்றி பத்திரப்படுத்தி இருக்குது. தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு ஒரு கதை. தூங்கு மூஞ்சி மரம் பார்த்துருக்குறீங்களா? அது என்னையும் தூங்கி விழுஞ்ச மாதிரியே இருக்கும். ஒருத்தர் ஒரு இடத்துல புது வீடு கட்டுறார். அந்த வீடு கட்டுற இடத்துல வாய்ப்பாக முன்னாடியே ஒரு தூங்கு மூஞ்சி மரம் நல்லா பெருசாக இருக்குது. சரி, நல்ல மரம் தானே, இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டாங்க. வீடெல்லாம் பால் காய்ச்சி அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது வர்றவங்க போகிறவங்க சொந்தக்காரங்களாம் இருப்பாங்கல்ல. இந்த உலகத்திலேயே இந்த சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, சொன்ன உடனே சிரிப்பு வருது பாருங்க. யார் யாரோ தேவதைகளால் அனுப்பப்பட்டவர்கள் நம்ம நம்புவோம். ஆனால் அந்த சொந்தக்காரங்க மட்டும் சாத்தானால் அனுப்பப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. நம்ம சந்தோஷம் இருந்தால் அவங்களால தாங்கவே முடியாது. வீடு கட்டி சந்தோஷமாக இருப்பாங்களா, வந்தோடனே சொல்லுவாங்க, வாசலில் என்ன மரம்? அதுவா தூங்கு மூஞ்சி மரம். விளங்கிரும். வீட்டுக்கு முன்னாடியே தூங்கு மூஞ்சி மரம் இருந்தால் நல்லாவா இருக்கும்? வீடு தூங்கிரும், எந்த காரியமும் உருப்படாது, எதுவும் சரியாக வராது. 4-5 சொந்தக்காரங்க கிளப்பி விட்டுட்டு போயிட்டாங்க, அதை வெட்டிருங்க, இல்லைன்னா வீடு விருத்தி ஆகாது அப்படின்னு. இந்த வீட்டு ஓனர் அம்மாவால் தாங்கவே முடியாது. ஏங்க, இந்த மரத்தை வெட்டிடுவோம். சும்மா இருமா, இந்த மரம் தாம்மா நான் வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து அதில் தான் நான் உட்காந்துருந்தேன், அந்த நிலையில் தான் உட்காந்துருந்தேன். சாயந்தரமானால் ஈஸி சேர் போட்டு அங்கே தான் நான் படுத்து இளையராஜா பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கேன். நல்லா தானம்மா இருக்குது. ஆமாம், அதான் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க தூங்கு மூஞ்சி மரத்துக்கு கீழே. எங்கள் சொந்தக்காரங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, அதை வெட்டிருங்க. இந்த அம்மா அனத்தல் தாங்க முடியாமல், சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை வெட்டிடுவோம் அப்படின்ட்டார். முந்தின நாள் சனிக்கிழமை சாயந்தரம் பிள்ளைகள்லாம் ஸ்கூல் விட்டு வந்து இவங்க வீட்டு பிள்ளைங்க 2 பக்கத்து வீட்டில் உள்ள 2 பிள்ளைங்களும் விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த மரத்துக்கு கீழே. இவர் வாசல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த ரோட்டு மேலே போய்கிட்டு இருந்த ஒரு பாரம் சுமந்த லாரி அதோடைய பிரேக் கண்ட்ரோல் இழந்து சல்லுன்னு திரும்பி இந்த குழந்தைகளை நோக்கி வந்து பாஞ்சிருது. வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்த அம்மா, ஐயோ என் பிள்ளைக நசிங்கிருச்சேன்னு பதறி அடித்து கையில் இருக்கிற பாத்திரத்தை தூக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து பார்க்குறாங்க. அந்த லாரி தூங்கு மூஞ்சி மரத்தில் மோதி நின்றுது. அந்த குழந்தைகள் தப்பிச்சிருச்சு. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இது தூங்கு மூஞ்சி மரம் இல்லை, நம்மளுடைய குலசாமி, இதை என்றைக்குமே வெட்ட வேண்டாம். இன்னைக்கு இந்த குழந்தைகளை காப்பாற்றியது இந்த மரம் தான் அப்படிங்கிறாங்க. மரம் வெறும் மரம் அல்ல, நம்ம எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கிற உண்மையான குலசாமி மரம்தான் என்பதை ஒரு சின்னஞ்சிறிய கதை போகிற போக்கில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், கதை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. குமரி துறவி கதையை பற்றி அவர் சொன்னார்ல, அந்த நாவல் கண்டிப்பாக படிங்க. உண்மையிலே மங்களகரமான ஒரு நாவல். ரொம்ப மனசார அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரு 2-3 இடத்துல உங்களுக்கு கண்ணே கலங்கிடும். அந்த குமரி துறவி நாவலில் ஒரே ஒரு லைன் மட்டும் நான் சொல்கிறேன். அந்த பழக்கமும் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்குது. மீனாட்சி அங்கே இருக்கிறா, ஆரல்வாய்மொழியில் இருக்கிறா. இப்போ அந்த சிலையை இவங்க எடுத்துகிட்டு போகணும். நாயக்கர் மன்னர் தான் பெரிய இடத்துல இருக்கிறதுனால அந்த திருவிதாங்கூர் மன்னூர் அடிபணிஞ்சே ஆகணும். இப்போ எப்படி கொடுக்குறது அப்படின்னா, பொண்ணா கல்யாணம் முடித்து கொடுத்துருவோன்ட்டு மதுரையிலேருந்து சொக்கநாதரை இங்கே கூட்டு வர்றாங்க. மதுரையிலேருந்து சொக்கநாதர் சிலை, முருகன் சிலை, பிள்ளையார் சிலையெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்து கல்யாணம் முடித்து இவங்க மதுரைக்கு பொண்ணை கூட்டு போக போகிறாங்க. இப்போ 2 ஊரும் செம்ம ஜாலியாகிடுச்சு. மதுரைக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. அப்படியே எல்லா கிராமத்துலேருந்து பழங்குடி மக்கள் கொண்டு சீர் கொண்டு வர்றாங்க. தான் வீட்டு பிள்ளையான இந்த மீனாட்சிக்கு கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அப்படியே ஏரியாவே பயங்கர பிஸியாக இருக்குது. இப்போ இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பொறுப்பை ஒரு படை வீரன் கிட்ட அரசர் ஒப்படைக்கிறார். இந்த படை வீரன் தான் எல்லா வேலையும் சுற்றி பார்க்குறான்னா, அவனை பிடிக்காத ஒரு படை தளபதி, அமைச்சர், மந்திரி, அரசருடைய ஆலோசகர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவனை ஏதாவது தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 இடத்துல அவன் எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்கள அவமானப்படுத்திடுறான். இவங்க வந்து சரி இதிலேருந்து நாங்கள் ஒதுங்கிக்கிறோம், இந்த திருமணம் நல்லபடியாக முடிஞ்சு அவள் போயிட்டானா நீ கிரேட், ஏதாவது ஒரு சின்ன குறை மட்டும் வந்துருச்சுன்னா உன்னை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க.
அவன் சொல்கிறான், ஒரு சின்ன சின்ன குறை வந்தால் கூட என் கத்தி எடுத்து என் கழுத்தை எடுத்துட்டு செத்துறேன்னு சத்தியம் பண்ணிடுறான். நல்ல வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. மீனாட்சிக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு பல்லக்கில் தானே கொண்டு போவாங்க. இவன் ஒரு மலை உச்சி மேலே குதிரை மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்பா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, மீனாட்சி என் உசுரை காப்பாற்றிட்டேன், என் மானத்தை காப்பாற்றிட்டேன்னு அந்த குதிரையில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ராதாபுரம்ன்ற ஒரு எல்லையை தாண்டிட்டா நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது மதுரைக்காரங்களுடைய பொறுப்பு. அது போய்கிட்டே இருக்குது. சப்பரம் இவன் உச்சியிலேருந்து பார்த்துட்டே இருக்கிறான். இவனுடைய வீரர்களும் அந்த சப்பரத்துக்கு பின்னாடி போகிறாங்க. அந்த பல்லக்குக்குள்ளே மீனாட்சியை மடியில் வச்சு ஒரு அர்ச்சகர் உட்காந்துருக்கிறார். இப்போ பல்லக்கு போகிற கூட்டம் வேற அலமோதி போகுதா. அந்த எல்லையை தாண்டறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே பல்லக்கு சாயுது. இவனுக்கு அப்படியே இதயமே நடுங்குது. பல்லக்கு கீழே சாஞ்சி அம்பாளுடைய கை இருக்குல்ல, அது கீழே மண்ணு வரைக்கும் பட்டுட்டு படக்குன்னு அர்ச்சகர் தூக்கிடுறாரு. சப்பரத்தை எல்லாரும் தூக்கிடுறாங்க, கொண்டு போயிடுறாங்க. இவனுக்கு ஒரு நிமிஷம் பதட்டத்தில் உயிர் போயிட்டு உயிர் வந்துருச்சு. நல்ல வேலை சில கீழே விழுந்திருந்தா குறைவுபட்டிருக்கோம். நல்ல வேலை அந்த அர்ச்சகர் தூக்கிட்டார், சப்பரத்தையும் தூக்கிட்டாங்க, பல்லக்கையும் அப்படின்ட்டு தாண்டி போயிடுறாங்க. இப்போ இவன் அந்த அமைச்சர் யார்கிட்டையெல்லாம் சவால் விட்டானோ அவங்கக்கிட்ட வந்து நின்று, எப்படி நல்லபடியாக நடத்திட்டேன்ல, பரவாயில்லப்பா நீ சொன்னதை சாதிச்சு காட்டிட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவனுடைய குழுவில் இருக்கிற ஒரு படை வீரன் திடுன்னு ஓடி வர்றான். வந்து என்னடா இப்படி ஓடி வர்றேன்னு உடனே, நீங்கள் என்னங்க கையில் ஒரு வைர வளையல் வச்சுருக்கிறான். அம்பாளுடைய சிலை அப்படியே கீழே சாஞ்சிச்சுல, அப்போ கையில் இருந்த வளையல் கீழே விழுந்துருச்சு, நான் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நல்ல வேலை நம்ம எந்த குறையும் இல்லாமல் தப்பிச்சோன்னு வளையலை கொடுக்குறான். இப்போ இவங்க எல்லாரும் இவனை அப்படியே பார்க்குறாங்க. குறை விழுந்துருச்சுல, அம்பாள் கையில் இருந்த வைர வளையல் கீழே விழுந்துருச்சு, அது எல்லைக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. இவன் அப்படியே பார்க்குறான். இவங்க 4 பேரும் அவனை நக்கலாக பார்க்குற மாதிரி இருக்குது. உடனே உடைவாளை உருவி கழுத்தை அறுக்க போனால் இவங்க 4 பேரும் பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் சின்ன விஷயம்ப்பா, உண்மையிலேயே நீ நல்லா தான் நடத்தின, இதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்கள் 4 பேருக்கு முன்னாடி தான் நான் சவால் விட்டேன், உங்கள் 4 பேருக்கு முன்னாடி தான் இவன் கொண்டு வந்து இதை சொல்கிறான், கண்டிப்பாக நான் ஏதோ குறை விட்டுட்டேன், அந்த அம்பாள் வந்து என்னை தண்டிச்சிட்டா, நான் சாக போகிறேன்னு இப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அரசருடைய குலகுரு ஒருத்தர் இருப்பார்ல, அவருடைய சீடன் திடுன்னு ஓடி வர்றான். மூச்சு வாங்க ஓடி வந்து சொல்கிறான், அம்பாள் எல்லையை தாண்டிட்டாளா? ஆமாம் தாண்டிட்டா. அச்சோ அப்படின்னு தலையில் கையை வச்சு உட்காடுறான். என்னப்பா என்னாச்சு? இல்லை குரு இப்போ தான் சொன்னார், நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு நம்ம குடும்பத்துடைய ஐஸ்வர்யம், அது மீனாட்சி நம்ம நாட்டுக்கே ஐஸ்வர்யம், அவளை கல்யாணம் முடிச்சு அனுப்புகிறோன்னா அவகிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா தான் ஐஸ்வர்யம் குறையாமல் நம்ம வாழ முடியும், இல்லைனா எல்லாம் வலிச்சுட்டு போயிடும், எப்படியாவது அவள் வளையலையாவது மூக்குத்தியாவது ஏதாவது தோடையாவது வாங்கிருங்கன்னு சொன்னார், எல்லையை தாண்ட விட்டுட்டீங்களேன்னு அவன் அழுவான். உடனே இந்த படை வீரன் அதை கையில் இருக்கிற வளையலோட பார்ப்பான். நமக்கு அது தெரியல, மீனாட்சிக்கு தெரிஞ்சிருக்கு, நான் பிறந்த இந்த வீடு பாழா போயிடக்கூடாதுன்னு அவளா வளையலை கழட்டிட்டு போட்டு போயிருக்கிறா. அப்படி எங்களுக்கு ஒரு டிரைவர் இருப்பார், எங்கள் பட்டிமன்றத்தில் ஒரு டிரைவர் இருப்பார். அவருடைய மகளுக்கு திருமணம் ஆச்சு. அவர் ஒரு 2 கார் ஓட்டுறார், ட்ராவல்ஸ் வச்சு. திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமானமே குறைஞ்சிருச்சு, வண்டி ஓட்டமே இல்லை, ஆக்டிங் டிரைவராகவும் யாரும் கூப்பிடல, காரும் அவருக்கு சரியாக ஓடலை. ரொம்ப நொந்து போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, என்னங்க இப்படி போயிடுச்சு, திடீர்னு ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்படியா, வீட்டில் என்ன நடந்தது? இப்போ தாங்க பொண்ணு கல்யாணம் நடந்தது. அப்படியா, பொண்ணு கல்யாணம் நடந்ததா? ஆமாம். அவகிட்ட இருந்து ஏதாவது பொருள் வாங்கினீங்களா? பொண்ணுக்கிட்ட யாருங்க பொருள் வாங்குவா, அவள் தானங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போவா. அப்படி இல்லைங்க, நீங்கள் அவகிட்ட ஃபோனில் சொல்லிடுங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை அம்மாவும் அப்பாவும் வருவோம், நீயா இஷ்டப்பட்டு உங்ககிட்ட இருக்கிற ஒரு தங்க பொருளை வீட்டுக்கு கொடுமா, அப்போ தான் ஐஸ்வர்யம் திரும்ப வரும்னு அவகிட்ட சொல்லுங்க, அவள் ஏதாவது ஒன்று தருவா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும்னு இருக்காங்க. இவங்க ஃபோனில் சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சு கிளம்பும் போது அவளாக மோதிரத்தை கலட்டி இந்தாங்கப்பான்னு கொடுத்துருக்குறா. வந்த அடுத்த வாரத்திலிருந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி மறுபடியும் அவருக்கு நல்ல வருமானம் கிடைச்சதுன்னு அவர் சொல்லும்போது நான் குமரி துறவி என்கின்ற கதையைத்தான் நினைத்தேன். பெண் குழந்தை வீட்டை விட்டு போவது ஐஸ்வர்யம் போவது போல, ஆனால் அவங்களா மனசார ஒரு பொருளை கொடுத்து விட்டு போனார்கள் என்றால் அந்த வீடு அதே ஐஸ்வர்ய செழிப்போடு இருக்கும் என்பதை இந்த கதை சொல்லும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எவ்வளோ நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அற்புத உணர்வையும் தரக்கூடியது இந்த நாவல் என்கின்ற அற்புதமான விஷயம். அதனால இதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாதுன்னு